பாக்கியலட்சுமி அடுத்து நடக்க போகுது அப்படின்னா இங்கே ஈஸ்வரி எப்படியாவது பாக்கியாவையும் கோபி சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதுக்கு கோபி கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டான். என்ன தான் பண்ண முடியும், என்ன பண்ணுறதுனே புரியலேன்னு இங்கே ஈஸ்வரி குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ராதிகா ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து மயோ வந்து ராதிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா உன்னை பார்க்கவே எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. டேடி கூட இருக்கும்போது மட்டும்தாம்மா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, சூப்பர்மா அப்படின்னு மயோ பேசும்போது கோபி வர்றாரு. என்ன மயோ என்ன சொல்லிட்டு இருக்க மாட்டேன், டேடி நீங்கள் இல்லாதப்போ அம்மா ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் அம்மா நல்லா பிரைட்டாக இருக்காங்க டேடி. அதுக்கு காரணமே நீங்கள் தான் டேடி. நீங்கள் எப்போ அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிங்களோ அப்போயே அம்மா செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க டேடி அப்படின்னு சொல்ல இங்கே கோபி ஒன்னே சாரி மயோ என்னை மன்னிச்சிருமா, அப்பா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன். அதனால தான் டேடி உடைய பிறந்தநாள் கூட நல்லா வர முடியல, உங்கள்கிட்ட பார்க்க முடியல பேச முடியல. அதுக்காக நான் பண்ணது சரின்னு சொல்லலை, நான் பண்ணது தப்பு தான் மயோ, என்னை மன்னிச்சிரு மயோ. ராதிகா நீ என்னை மன்னிச்சிரு ராதிகா, நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு உடம்பு செய்தப்போ நான் வந்து ரொம்பவுமே மனசளவில் பாதிக்கப்பட்டிருந்தேன். அதனால் அப்போதைக்கு அம்மா விட்டு பிரிஞ்சு வரவும் முடியல. ஏன்னா ஏற்கனவே நான் இந்த வீட்டு வந்தப்போ தான் அப்பாவுக்கு நிறைய பிரச்சனை, அதனால் அப்பாவும் இறந்து போனார். அது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இப்போது நான் எங்கடா உங்கள் திரும்பி வந்துட்டேன்னா அம்மாவுக்கு எதுனா ஆகிடுமோ, அப்படி அம்மாவுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா அதுவும் என்ன மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியில் ஆளாக்கிடும். அதனால தான் நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு வராமல் இருந்தேன். அதுக்காக உங்களை விட்டுருணும், உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்போல்லாம் இல்லவே இல்லை ராதிகா. எனக்கு எப்போதுமே ராதிகா மயோ ரெண்டு பேருமே முக்கியம்தான். நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணுங்க மாதிரி. ஸோ உங்களை எப்போதும் நான் விட மாட்டேன். கொஞ்ச நாள் மூடி இருந்தேன் அவ்வளோதான். இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேமா. ஸோ இனிமேல் நீங்கள் ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்கணும், உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறது மட்டும் தான் இந்த அப்பாவுடைய வேலையே அப்படின்னு இங்கே கோபி பேச ராதிகா ஒன்று கோபி உண்மையாகவே நீங்கள் தான் பேசுகிறீங்களா, நீங்கள் இப்படிலாம் பேசி ரொம்ப நாளாச்சு கோபி, நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இதுதான் பழைய கோபி. ஆனால் திடீர்னு நீங்கள் அப்பப்போ கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கீங்க கோபி. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோபி அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, இல்லை ராதிகா இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேன், இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை ஜாலியாக சந்தோஷமாக வச்சுப்பேன், இது மட்டும் தான் என்னுடைய வேலையே இனிமேல். சரி வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கீழே வராரு. இங்கே ஈஸ்வரிட்ட இனியா பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி டேடி கிட்ட வந்து ராதிகாவை பிரித்து எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இது வரைக்கும் அனுப்பவே இல்லையா டேடி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். டேடி இங்கே தானே பாட்டி இருக்காரு, டேடி கூட அந்த ராதிகாவும் இருக்காங்க. எனக்கு அந்த மயோவை பார்த்தா பிடிக்கவே இல்லை. நேற்று நைட்டு பார்க்குறேன் அம்மா கூட அந்த மயோ வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க பெட்ரூமில், ரெண்டு பேரும் தூங்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருந்துச்சு. அம்மா என்கிட்டே சரியாக பேசுறதில்லை, எப்போ கேட்டாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஆனால் நேற்று நைட்டு மயோவை தன்னுடைய ரூமில் படுக்க வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அம்மாவும் சரியில்லை பாட்டி, எனக்கு யாருமே பிடிக்கல பாட்டி. இதுக்கெல்லாம் காரணமே டேடி கூட அந்த ராதிகா இருக்காது தான். அந்த ராதிகா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா கண்டிப்பாக டேடி நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வரல பாட்டி. டேடி இத்தனை நாள் என்ன பண்ணாரு, நம்ம கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ பாருங்கள் டேடி ரூமுக்குள்ளேயே போயிடாரு, வெளியிலே வரமாட்டாரு. இதாவது பண்ணுங்க பாட்டி அப்படின்னு இனியா இங்கே ஈஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க. ஈஸ்வர் ஒன்னே அதாண்டி இனியா நானும் என்ன பண்ணுன்னு தெரில, இந்த பாக்கியா எப்படியாவது எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவான்னு பார்த்தா நான் வாடகை கொடுங்க, வாடகை கொடுத்து நீங்கள் இருங்கன்னு சொல்கிறா. இவ வந்து சரியில்லடி, நமக்கு இவ சரியில்லை. இவ சரி இருந்தா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இவ தான் நான் சொல்கிறத மதிக்கவே மாட்டாளே, என்னை சுத்தம் மதிக்க மாட்டா. பாக்கியா ரொம்பவே மாறிட்டா இனியா. எனக்கே இப்போ என்ன பண்ணுன்னு தெரில, நானே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இனியா. ஏதாவது ஒன்று பண்ணி முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுதான் என்னுடைய நோக்கமும் கூட அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. இனியா உடனே கண்டிப்பாக பாட்டி ஏதாவது பண்ணுங்க பாட்டி அப்படின்னு இனியா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கோபி கீழே இறங்கி வராரு. கோபியை பார்த்ததும் இனியா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. கோபி ஒன்னே என்ன இனியாமா ஏன் சோகமாக உட்காந்துருக்க, என்னாச்சு? டேடி எனக்கு மனசு சரியில்லை டேடி. ஏன் இனியாமா உடம்புது முடியலையா? அதெல்லாம் இல்லை டேடி, மனசு மட்டும் சரியில்லை. ஏன் இனியாமா என்னாச்சு உனக்கு? டேடி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, என்னங்க வெளியே அழைச்சிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்ல, அப்படியா இனியாமா சரிப்பா கிளம்பி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லவும் இனி அவங்க போய் கிளம்பி வராங்க. அப்போது ராதிகா கோபிக்கு டீ போட்டு எடுத்து வராங்க. டீ போட்டு எடுத்து கொடுக்கவும் உடனே கோபி டீ குடிக்கிறாரு. இனியா வந்தோடனே இங்கே கோபிட்ட டேடி போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கோபி ராதிகா நான் இனியா அவசியம் வெளியே போய்ட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்குறாங்க. கோபி என்ன விளையாடுறீங்களா? இப்போ தான் ரூமில் லைட்டாக உடம்பு முடியல நெஞ்சு வலிக்குன்னு சொன்னீங்க, அப்போ எதுக்கு வெளில போகிறீங்க? அதெல்லாம் ஒன்று வெளியே போனால் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க போல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ராதிகா மறந்துட்டேன், டேப்லெட் நான் போட்டிருக்கேன் ராதிகா இப்போதைக்கு, இதோட வண்டி ஓட்டுற ரிஸ்க் தான்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கோபி நான் சொல்கிறது கேளுங்க, டேப்லெட் போட்டு வண்டி ஓட்டோம்னா நீ போய் படுங்க போங்க. சரி இனியாம்மா நாம் நாளைக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல உடனே இனியா செம கடுப்பாகிறாங்க. டேடி என்ன டேடி, ஏன் நான் உங்கள் பொண்ணு தானே, என்னை வெளியே அழைச்சப்படுத்து கூட அந்த ராதிகாவோட பர்மிஷன் கிட்ட தான் வருவீங்களா? ஐயோ இனியாம்மா அப்படி இல்லைம்மா, நான் மறந்துட்டேம்மா, உண்மையாகவே அப்பாவுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்க மாதிரி இருந்துச்சு, ராதிகா தான் மாத்திரை கொடுத்தா, நான் மாத்திரைலாம் போட்டேன், அதை மறந்துட்டேன் இனியாம்மா. இங்கே பாருங்கள் நானும் எங்கள் அப்பா வெளியில் போகிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு இனியா கேட்க, ராதிகா உடனே இனியா இங்கே பாரு நான் வந்து உன்னை எதுவுமே சொல்லவே இல்லை, கோபிக்கு ஏற்கனவே நெஞ்சு வலிக்குன்னு சொன்னார், அதனால தான் நான் சொன்னேன், மற்றபடி ஒன்றை மெயின் பண்ணி நான் சொல்லவே இல்லை இனியா. இல்லைங்க எனக்கு தெரியுங்க,
எங்கள்கிட்ட இருந்து டேடியை எப்படியாவது பிரித்து நீங்கள் தனியாக அழைச்சிட்டு போகணும், அதுக்காக தான் இந்த ஏற்பாடலாம். இப்போ எங்கள் டேடி வரேன்னு தான் சொன்னார். இது வரைக்கும் எங்கள் டேடிட்ட நான் எது கேட்டுமே முடியாது வேணான்னு சொன்னதே கிடையாது. டேடி சொன்ன ஒன்று செய்வார். ஆனால் இன்னைக்கு அவர் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சும்மா இல்லாமல் உடம்பு இல்லை அது இதுன்னு சொல்லி அவரை போக விடாமல் தடுத்துட்டீங்க. இப்போ அவர் வரமாட்டாரு. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இப்போது எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் டேடியை பிரித்து அழைச்சிட்டு போகணும், அதுதானே ஒரே நோக்கம். அந்த கெட்ட எண்ணத்தோடு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்களாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்க ராதிகாவனே, இனியா திரும்ப சொல்கிறேன், நீ வார்த்தையை பார்த்து பேசு. நான் வந்து உங்கள் டேடியா அழைச்சிட்டு போக வேணான்னு சொல்லவே இல்லை. நீயா கற்பனை மட்டும் எதனா பேசிட்டு இருக்காத, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, இனியாவனே என்னங்க பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, இது எங்கள் வீடு அப்படின்னு சொல்லவும் கோபிவனே, இனியா வாய மூடு, எதுக்காக ராதிகிட்ட கோப்பற, ராதிகா என்ன தப்பா சொல்லிட்டா, இப்போ எனக்கு உடம்பு முடியல, அவள் தான் மாத்திரை எடுத்து கொடுத்தா, நான் மறந்துட்டேன், அதனால வரேன்னு சொன்னேன். இப்போ என்ன அழைச்சிட்டு போக மாட்டான்னு சொன்னேன், நாளைக்கு போகலாம் தானே சொல்கிறேன். ஏன் உன்னால் ஒரு நாள் வெயிட் பண்ணி போக முடியாதா, எதுக்கு இப்படி அடம் பிடிக்க எல்லாத்துக்கும். நேற்று கூட தான் மயோ வெளியே போகணும்னு சொன்னான், ஆனால் எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதும் சரி டாடி நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குங்க நாம் பொறுமையாக போகலான்னு சொல்லி விட்டுட்டா. நீ அப்படி அடம் பிடிக்கிற, மயோ சின்ன பொண்ணு தானே, உன்னோட சின்ன பொண்ணு தானே, அவள் புரிஞ்சுக்கிறா, அவளுக்கு இருக்கிற அந்த அறிவு கூட உனக்கு இல்லையா அப்படின்னு கோபி கேட்க, ஓ அப்படியா டாடி, ஓகே டாடி, உங்களுக்கு இந்த அளவுக்கு பேச தெரியுமா, அப்போது உங்களுக்கு ராதிகாவும் மயம் தான் முக்கியம். அவங்க எது பண்ணாலும் ஓகே, நான் பண்ணலன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வரும்ல, பரவாயில்ல டாடி, சூப்பர் டாடி. உங்களை போய் நான் டேடின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, மயம் ஒன்று, அக்கா ஏன் டேடிகிட்ட கோச்சிக்கிறீங்க, டேடி இப்போதைக்கு டென்ஷன் ஆனால் அவருக்கு ஹார்ட்டில் திரும்ப பிரச்சனை வந்துடும், அதனால் டேடிகிட்ட கோச்சிக்காதீங்க இனி அக்கா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு யாருக்கு யார் அக்கா, நீ என் தங்கச்சா, இங்கே பாரு திரும்ப சொல்கிறேன், என்ன நீ அக்கான்னு கூப்பிடாத. கோபி ஒன்னே, என்ன நீ இப்படி பேசுகிற, ஏன் மயம் உனக்கு தங்கச்சி இல்லையா, மயம் உனக்கு தங்கச்சி தான், மயவிட்டு அப்பெல்லாம் நீ பேசாததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே இனியா கேட்குறாங்க, ஏன் டாடி பேச என்ன பண்ணுவீங்க, பேச என்ன ரெடி பண்ணுவீங்க, அடிப்பீங்களா நீ, அடிப்பீங்களா, இனியா திரும்ப சொல்கிறா என்னை கோவப்படுறத இனியா அப்படின்னு சொல்ல, உடனே பாக்கியா வந்துடுறாங்க. இனியா உடனே பாத்தியாமா என்னென்ன பண்ணுறாங்க பாத்தியாமா, நான் வெளியில் போகலான்னு சொன்னமா, டேடி வரேன்னு சொன்னார், ஆனால் அந்த ராதிகா போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே டேடி உடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னையே திட்டுறாருமா, அடிக்க வராருமா அப்படின்னு சொல்ல, உடனே கோபி, ஐயோ பாக்கியா அப்பெல்லாம் இல்லை, இனியே தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, நான் மாத்திரை போட்டிருக்கேன் அதனால ராதிகா ஞாபகப்படுத்தினா, போது நிப்பாட்றா கோபி அப்படின்னு ஈஸ்வர் சொல்கிறாங்க. நீ பண்ண தப்புடா கோபி, இனியா சொல்லி இது வரைக்கும் எதுவும் செய்யாமல் இருந்திருக்கியா, ஆனால் அவள் வெளியே கூப்பிட்டதுக்கு ராதிகாட்ட போய் பர்மிஷன் கேட்குற அப்படின்னு சொல்ல, கோபி ஒன்று, அம்மா நீங்களே புரிஞ்சுக்காம பேசாதீங்கம்மா, ராதிகா தவறாதுன்னு சொல்லலையாம்மா அப்படின்னு சொல்ல, பாக்கியா சொல்கிறாங்க, இப்போ என்னாச்சு, கோபிக்கு உடம்பு முடியல அவ்வளோதானே, அதுக்காக வெளியே அழைச்சிட்டு போல அவ்வளோதானே, இதையும் அவளை பிரச்சனை ஆக்குறீங்க அப்படின்னு சொல்ல, இனியா ஒன்று என்னம்மா பேசுகிற நீனு, உனக்கு என்னதாம்மா ஆச்சு, உனக்கு கோபி முக்கியம் இல்லை, ஓகே நாங்களும் முக்கியம் இல்லையா, அப்போது எங்களுடைய சந்தோஷம் நிம்மதி உனக்கு முக்கியமே இல்லையாம்மா, நீ எதமா இருக்கிறதாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, அப்போது பெத்த புள்ளியை விட அந்த ராதிகாவும் ராதிகா பெத்த புள்ளியும் தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாங்களே, அப்படின்னா இனிமேல் அந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லைம்மா, நான் அந்த முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், நான் எளிய வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா உடனே பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. பாக்கியா உடனே, இங்கே போய் இனியா நீ எடுக்கிற முடிவு ரொம்ப தவறான முடிவு, ஒரு பொம்பளை புள்ளியாக இருந்துட்டு அதுவும் இந்த வயசில் உனக்கு இவ்வளோ கோவம் ஆகாது, நான் சொல்கிறது கேளு, என்னம்மா நான் என்ன தப்புன்ட்டேன், நான் என்ன தப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம், ஒரு அம்மாவாக இருந்து எனக்கு நீங்கள் என்னுடைய மனசை புரிஞ்சிக்கவும் இல்லை, என்னுடைய ஆசை நிறைவேற்றவும் இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட சண்டைக்கும் உங்களோட ஈகோவுக்கும் ஒரு முடிவு கட்டணும், அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அதில் பலியாக போகிறது நானும் செல்லியானு பாட்டியும் தான், அதை நல்லாவே நான் நீங்கள் பார்த்துட்டேன், கண்கூடாக பார்த்துட்டேன், அவங்க முன்னாடி பெத்த புள்ள என்னை விட அவங்க தான் வசத்தினி பேசுகிறீங்க, அப்படி இருக்கும்போது இனிமேல் நான் கூட சேர்ந்து இருக்கிறதுல அர்த்தமே இல்லைம்மா, நான் இளைஞர் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா பேகை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.